முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பெயர் பொறித்த கல்வெட்டை மறைத்து மூடப்பட்டிருந்த வலையை சேதப்படுத்திய வழக்கு தொடர்பாக காவல்துறைக்கு ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். காவல்துறைக்கு பிறப்பிக்கப்பட்ட ஆணை குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக. வணக்கம் பவித்ரா. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்த கல்வெட்டை மறைத்து மூடப்பட்டிருந்த வலையை சேதப்படுத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி திமுக முன்னாள் எம்எல்ஏ தொடர்ந்த வழக்கில் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையை அடுத்த நெமிலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த திமுக ஆட்சியில் இத்திட்டத்தின் இரண்டாவது பெரிய அலகை கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதற்கான கல்வெட்டில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த ஜூலை 6ஆம் தேதி நெமிலிக்கு சென்ற திட்டத்தை தமிழக முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டார். அப்போது பராமரிப்பு பணி நடப்பதாக கூறி ஸ்டாலினின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்த கல்வெட்டு வலையால் மறைக்கப்பட்டிருந்தது. இந்த வலையை சேதப்படுத்தி பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்தியதாக திருப்போரூர் தொகுதி முன்னாள் திமுக எம்எல்ஏ இதயவர்மன் உள்ளிட்ட 20 மீது மாமல்லபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி இதயவர்மன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் பதிலளிக்க அவகாசமும் கேட்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி மனுவுக்கு காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.